தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த கிருபையான கால வேளையிலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். நல்லா இருக்கீங்களா? என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தில் யாத்திராகமத்தின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை தேவ மகிமைக்காக நீங்கள் வாசித்து பாருங்கள். மோசே ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாத, சும்மா நின்று கொண்டு இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறதை பாருங்கள். இன்றைக்கு கண்ட எகிப்தியரில் இனி ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருங்க என்று தேவன் சொல்லுகிறது நாம் பார்க்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா இந்த பகுதியை நீங்கள் கவனித்து பாருங்கள். ஒரு பக்கம் முன்னால் சிவந்த சமுதிரம் இருக்குது, பின்னாலே பார்வோனுடைய சேனை இருக்குது, மத்தியிலே இஸ்ரவேல் மக்கள், அன்பான தேவ ஜனமே, திரள் கூட்டமான ஜனமாக நிற்கிறார்கள். நம்ம பாஷையில் புரிந்து கொள்கிற விதத்தில் சொல்லனா முன்னாலேயும் மரணம், பின்னாலேயும் மரணம். ஆனால் இப்படியாப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையிலே அன்பான தேவ ஜனமே, தேவன் மோசையை கொண்டு இஸ்ரவேல் மக்களை தைரியப்படுத்துகிறது நம்ம பார்க்குறோம். சொல்கிறாரு, இந்த 13ஆம் வசனம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, மோசே ஜனங்களை பார்த்து பயப்படாத, சும்மா இருங்க. அல்லேலூயா. சொல்கிறார், பயப்படாத, சும்மா இருங்க. அதோடு அவர் நிறுத்தில, இன்றைக்கு கர்த்தர் உங்களை ரட்சிக்கிற விதத்தை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் பிரியமான, இன்று காண்ற எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காண மாட்டீங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. யாரை கண்டு, எதை கண்டு நீங்கள் பயந்துட்டு இருக்கிறீங்களோ அந்த பெரிய பார்வோனுடைய சேனையை பார்த்து சொல்கிறாரு, இன்று கண்ட எகிப்தியனை இனி ஒருபோதும் நீங்கள் காணப்பட மாட்டீங்க. காரணம் என்னென்னா, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். அன்பான சகோதரனே சகோதரியே, நம்ம பல நேரங்களில் நமக்கு சூழ்நிலை அனுகூலமாக இல்லாத போது, பாதகமாக காணப்படும் போது, அதுவும் தனிமையாக இருக்கும்போது, எல்லாரும் நமக்கு விரோதமாக நிற்கும்போது, தனிமரமாக காணப்படும் போது நம்ம என்ன யோசிக்கிறோம்? நமக்கு யாருமே இல்லையே, நம்ம தனியாக இருக்கிறோமேன்னு நினைக்கிறோம். அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆண்டவர், நீங்கள் யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு, மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன். உன் உயிருள்ள நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்னால் நிற்க முடியாது. நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகிறதும் இல்லை. யார் நம்மளை கைவிட்டாலும் நமக்காக ரத்தம் சிந்தின ஆண்டவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நம்ம பல நேரங்களில் நம்ம செய்கிற தவறு என்ன தெரியுங்களா? நம்ம தேவனை சார்ந்து கொள்ளாமல் மனுஷனை சார்ந்து கொள்றதுனால தான், மனுஷன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால தான் நம்ம தனிமையாக இருக்கிறது போல் தனிமையாக ஆக்கப்பட்டோன்ற ஃபீலிங், கவலை நமக்குள்ளே வரும். ஆனால் எப்போ நீங்கள் தேவனை சார்ந்து கொள்கிறீங்களோ, அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு என்ன வராது தெரியுங்களா? பயம் வராது. காரணம் என்னென்னா, வேதம் சொல்லுது, சங்கீதம் 97ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னம் பர்வதங்களை மெழுகு போல உருக பண்ணும். அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, உனக்கு மலை போல பிரச்சனை இருந்தாலும் தேவன் அதை பனி போல மாற்றுவார். அது இருந்த இடமே தெரியாததாக கர்த்தர் மாற்றி விடுவார். எப்போ நம்ம அவரை சார்ந்து கொள்கிறோமோ, அவர் நமக்காக, அன்பான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9-12 வசனங்களை வாசிக்கும்போது யோசபாத்தினுடைய ஒரு ஜபத்தை பார்க்குறோம். அவருக்கு விரோதமாக மோவாபியர்களும் அம்மோனியர்களும் கிழக்கத்து புத்திரர்கள் திரள் கூட்டமான ஜனமாக சேனையாய் கடந்து வருகிறார். ஆனால் இவர் என்ன பண்ணுறார் தெரியுங்களா? யூதாவையும் பென்யமீனையும் உபவாசம் பண்ண சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, என்னங்க உபவாசம் பண்ணுங்கன்னு பண்ணிட்டு ஒரு ஜெபம் பண்ணுறார். என்ன ஜெபம் பண்ணுறாரு? ஆண்டவரே, என்ன செய்யணும்னு தெரியல, நிற்க பலன் இல்லை,
என் கண்கள் உம்மையே நோக்குது. அவருக்கு ஒரு தேசம் இருக்குது, ஒரு சேனை இருக்குது. ஆனால் அப்படியேப்பட்ட மனுஷனை சொல்கிறாரு, என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே, நிற்க பலன் இல்லை, என் கண்கள் உண்மையே பார்க்குதுன்னு சொல்லி நீங்கள் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 15-18 வசனம் வாசிச்சு பாருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு தெரியுமா? நீ பயப்படாத, சும்மா இரு, கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். அன்பான சகோதரனே சகோதரியே, எப்போ நம்ம உலகத்தின் மேலும் மனுஷன் மேலும் சார்ந்து கொள்ளாமல் தேவன் மேல் சார்ந்து கொள்கிறோமோ, தேவனை நம்ப ஆரம்பிக்கிறோமோ, அன்னையிலேருந்து தேவன் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஆகையால் தான் 138ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும்போது தாவீது ராஜா சொல்கிறாரு, கர்த்தர் எனக்காக என்ன பண்ணுவாருங்க, யாவையும் செய்வார். காரணம் என்னன்னா, தாவீது ராஜாவுக்கு அனுபவம். நீங்கள் 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 39ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிச்சு பாருங்க. அவர் சவுலிடத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, சிங்கத்தின் என்னங்க வாய்க்கு தப்புவித்தவர், கரடியனுடைய வாய்க்கு தப்புவித்தவர், இந்த கோலியாத்தினுடைய கைக்கும் தப்பு வைப்பார் சொல்லிட்டு நீங்கள் 1 சாமுவேல் 17:45 வாசித்து பாருங்க. அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் இன்றைக்கு ஒன்றை என் கையில் ஒப்பு கொடுப்பாரு, நான் உன் தலையை வாங்குவேன், இஸ்ரவேலின் தேவனே அல்லாமல் வேறே ஒரு தேவன் இல்லை என்று தைரியமாக சொன்னார். அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே என்னங்க, ஒரு 17-18 வயசு இருக்கும், அவ்வளோதான், தைரியமாக போனார். ராஜா பயந்தார், சேனாதிபதிகள் பயந்தாங்க, தேசாதிபதிகள் பயந்தாங்க, இராணுவம் எல்லாரும் பயந்தாங்க. ஆனால் தாவீது பயப்படலேன்னு தெரியுமா? கர்த்தர் இன்றைக்கு உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், கர்த்தர் உன் தலையை வாங்க உதவி செய்வார். அவர் சொன்னபடியே என்ன பண்ணாருங்க, கர்த்தர் அவருக்காக அற்புதம் செய்தார். இந்த வார்த்தையை கவனிக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, அது உன்னுடைய வியாபாரமாக இருந்தாலும், உன்னுடைய ஊழியமாக இருந்தாலும், உன் குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தாலும், உன்னை அழிக்கணும், உன்னை கெடுக்கணும், உன்னை இல்லாமல் ஆக்கணும்னு கங்கணம் கட்டிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த 2025ஆம் வருஷம் நான் கர்த்தருடைய ஊழியக்காரனை தைரியமாக சவாலாக சொல்கிறேன். நீங்கள் இன்று கண்ட எகிப்தனை இனி ஒருபோதும் காண மாட்டீங்க. ஒன்றே அவன் மனம் திரும்பணும், இல்லை மண்ணுக்கு திரும்பணும். கர்த்தர் உனக்காக என்ன பண்ணுவாருங்க, யுத்தம் பண்ணுவார். நீ சும்மா இரு, நீ சண்டை போடாத. நீங்கள் சண்டை போட்டால் கர்த்தருக்கு வேலை இருக்காது. ஆனால் கர்த்தர் யுத்தம் பண்ணும்படியாக நீங்கள் விட்டு கொடுத்து நீங்கள் அவர் செய்கிறதுக்காக காத்திருந்தீங்கன்னா, அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்கள் காணும். எங்கே நீங்கள் வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு ஒப்பு கொடுத்த என் அன்பு சகோதர சகோதரர்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், ஆமாம் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் பக்கபலனும் துணையாக இருந்து எங்கே அவமானப்பட்டாங்களோ, எங்கே வைக்கப்பட்டார்களோ, எங்கே அற்பமாக அலட்சியமாக எண்ணப்பட்டாங்களோ அதே இடத்துல அவள் தலை நிமிர்ந்திருக்கத்தக்கதாக சங்கீதம் 23:5 சத்துருக்களுக்கு முன்னால் உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன், உன்னை பிள்ளையோட தலை நிமிர்ந்திருக்க தேவன் உதவி செய்யும். ஆண்டவரே, ஒவ்வொருத்தருமா தனித்தனியாக பேரு பேராக பங்கு பங்காக வகை வகையாக தொட்டு ஆசீர்வதிப்பீராக. எங்கே தலை குனிந்தாங்களோ அங்கே தலை நிமிர, எங்கே விழுந்தாங்களோ அங்கே எழுந்து நிற்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும். இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும். எங்களோட ஜெபத்தை கேட்டதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்டு உணர்த்தப்பட்டு இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்பிளேயில் எங்களோட என்னங்க டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களை அணுகலாம். உங்களுக்கு ஜெப குறிப்பு இருந்தால் தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.